Hello dear friends, welcome back. இன்னைக்கு half kgல unicorn theme cake எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ half kg கேக்குக்கு dry ingredientsலாம் செஞ்சுக்கலாம். இப்போ கேக் வந்து unicorn themeலயே இருக்கணும், rainbow themeலயே இருக்கணும்னு சொல்லிருந்தாங்க. நம்ம சேனல்ல rainbow cake எப்படி பண்ணலாம்னு ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் உங்களுக்கு கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. half kg கேக்கை எப்படி டாலா பண்ணலாம்னு ஒரு வீடியோலயும் ரவுண்ட் ஷேப் கேக்கை எப்படி ஹார்ட் ஷேப்ல மாத்தலாம்னு ஒரு வீடியோலயும் உங்களுக்கு சொல்லிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. half kg ரெயின்போ கேக்குக்கு dry ingredientsலாம் செஞ்சிட்டு wet ingredient-ஐ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக் பீட் ஆயிட்டு இருக்கும்போது 1/2 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஹை ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோ பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. நீங்க ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்றீங்கன்னா அப்பப்போ சைடுல இத போல ஸ்க்ரேப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பீட் பண்ணுங்க. ஏனா எக்கோட பார்ட்டிகல் அங்கங்க இருக்கும். நம்ம அத சரியா பீட் பண்ணலனாலும் எக் ஸ்மெல் நிறைய வரும். இப்போ எக் பீட் ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு லோ ஸ்பீட்ல mix பண்ணிக்கிறேன். பாருங்க நம்பர் 1 ன்னு இருக்குல அந்த ஸ்பீட்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு mix ஆனா போதும், ஓவர் பீட் பண்ண வேண்டாம். சிலிகான் ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி சைடுல இருக்கறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு dry ingredients அழிச்சு வச்சிருந்தேனா அதுல கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கிறேன். எப்பவுமே நீங்க dry ingredient-ஐ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே டைம்ல சேர்த்தீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் பால் ஆட் பண்ணி அதையும் mix பண்ணிக்கிறேன். நீங்க dry ingredient-ஐயும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கோங்க. ஒரே டைம்ல சேர்த்தற வேண்டாம். half kg கேக்குக்கு 2 டேபிள்ஸ்பூன் பால் யூஸ் பண்ணனும். நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி சைடுல இருக்கறதையும் ஸ்க்ரேப் பண்ணிட்டு கட் அண்ட் ஃபோல்ட்ல ஒரு 2-3 முறை mix பண்ணி எடுத்துக்கறேன். கேக் பிரைஸ் லிஸ்ட்லாம் கேக்குறீங்க, அடுத்து வர வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டரை 3ஆ டிவைட் பண்ணிருக்கேன். 3 லேயர் கேக்குக்காக 3ஆ டிவைட் பண்ணிட்டு ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணிருக்கேன். yellow, red அப்புறம் blue கலர் சேர்த்திருக்கேன். ஒரு 2 டிராப் சேர்த்துக்கோங்க. ஓவரா கலர் சேர்க்க வேண்டாம். 3 6 இன்ச் டின்ல பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த கேக் பேட்டரை ஊத்திட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி. இப்போ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு லேயர் சின்னதுன்றனால 20 நிமிஷம் போதும். OTG இல்லாமலும் கேக் பேக் பண்ணலாம். குக்கர்ல தான் நானும் ஸ்டார்டிங்ல பண்ணிருந்தேன். அது எப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். கேக் கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா டீமோல்ட் பண்ணிக்கலாம். டீமோல்ட் பண்ணிட்டு டாப்ல ஒரு லேயர் இருக்குல அதுல தான் எக் ஸ்மெல் வரும். சோ அந்த லேயரை சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு டாலா இருக்கிற கப்ல இதே போல பைப்பிங் பேக்கை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து எக்ஸஸாவோ இல்ல வெளியில ஸ்பில் ஆகாமலோ இருக்கும். ஸ்டிஃப் பீக்கா க்ரீம் எப்படி பீட் பண்ணனும்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் உங்களுக்கு கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் கேக்குக்கு 8 இன்ச் கேக் போர்டு எடுத்துர்க்கேன். நீங்க எப்பவுமே கேக்குக்கும் கேக் போர்டுக்கும் ஒரு 2 இன்ச்சாவது கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ கேக் போர்டுல கொஞ்சமா க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சிட்டு சுகர் சிரப்பால வெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். பிகினர்ஸா இருக்கீங்கன்னா பைப்பிங் பேக்ல க்ரீம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதே போல அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே நீங்க ஃப்ராஸ்டிங் பண்ண முடியும். லேயருக்கு இன்னைக்கு நான் சாக்கோ சிப்ஸ் கொடுத்திருக்கேன். எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேக்கோட டேஸ்ட் நல்ல ரிச்சா இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஹோம் பேக்கரா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கஸ்டமர்ஸை ரிட்டர்ன் வரவைங்க. அதுக்கு வந்து டேஸ்ட் நல்லா ரிச்சா கொடுங்க. ரொம்ப வந்து எடுத்ததுமே நம்ம காஸ்ட் பார்க்கணும், நிறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படி நினைக்காதீங்க. கஸ்டமர்ஸை ரிட்டர்ன் வரவைங்க. அதனால நீங்க பிரைசிங்கை கம்மியா கொடுங்க நான் சொல்லல. நீங்க கொடுக்கிற கேக்கோட டேஸ்ட் வந்து ரிச்சா கொடுங்க, குவாலிட்டியா கொடுங்க. அதே போல நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்க்கிறது ஹைஜீனிக்கா இருக்கணும்ன்றத எதிர்பார்ப்பாங்க. சோ அதையும் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த கேக் ஆர்டர்ஸும் நமக்கே கொடுப்பாங்க. அதோட இல்லாம அவங்க மூலமா நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். சோ யாரையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பவுமே குவாலிட்டி, டேஸ்ட் அப்புறம் ஹைஜீனிக் இது மூணுதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. என்னோட கேக் ஜர்னி பத்தி எப்படி நான் வந்து கேக்க வந்து டெலிவர் பண்றேன், கஸ்டமர்ஸ் எப்படி நான் கெட் பண்றேன் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். இப்போ லேயர் ஃபில்லிங் கொடுத்துட்டு க்ரம் கோட் கொடுத்து முடிச்சிட்டேன். க்ரம் கோட் கொடுக்கும்போது எக்ஸஸா க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் கேக் க்ரம்ஸ் வெளில வராம இருக்கும். இப்போ கேக் போர்டையும் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல 1/2 an hour செட் பண்ண வச்சிட்டேன்.
ரெயின்போ தீமில் ஐசிங் பண்ணுறதுக்கு க்ரீமில் ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கான டிப்பு உங்களுக்கு என்னென்னா, ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமிங்கில் சேர்த்துட்டிங்கன்னா கலர் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் அதை குறைக்கிறதுக்கு மறுபடியும் க்ரீம் ஆட் பண்ணணும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ஃபுட் ஜெல் கலர் வாங்கும்போது பிராண்டட் கலர்ஸாகவே வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், இல்லை லோக்கலில் தானே கொடுக்குறோம் அப்படின்ட்டு லோக்கல் பிராண்ட்லாம் வாங்கிடாதீங்க. பிராண்டட் கலர்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் கூட உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேட் பார்த்து பிராண்டட் கலர்ஸே வாங்கிக்கோங்க. ஃபுட் ஜெல் கலரில் ஒரு 3 பிராண்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேஜிக், சுகரின், அடுத்தது செஃப் மாஸ்டர். இது 3மே நமக்கு பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி அதை வாங்கிக்கோங்க. லோக்கல் பிராண்டு வாங்காதீங்க ப்ளீஸ். ரெயின்போ தீமில் ஐசிங் பண்ணுறதுக்கு 4 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க், எல்லோ, ப்ளூ, அப்புறம் பர்பிள் 4 கலர்லேயும் க்ரீம் எடுத்திருக்கேன். வீடியோவோட மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. யூனிகார்ன் இதே போல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதை சைட்லலாம் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். அதே ஷேப்பில் OHP ஷீட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம கட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் சின்ன சின்னதாக ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கேக்கோட டாப்பில் அந்த OHP ஷீட்டை வச்சிடலாம். டூத்பிக் யூஸ் பண்ணி அவுட்டர் லைன்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன். உள் பக்கமும் நிறைய கட்டு இருக்குல்ல, அந்த இடத்துலையும் ட்ரா பண்ணிக்கிறேன். எல்லா இடத்தையும் இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலாம் கட்டு வருதோ அந்த இடத்துலாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு டூத்பிக்காலேயே OHP ஷீட்டை பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். OHP ஷீட்டை ரிமூவ் பண்ணும்போது அதில் க்ரீம் லைட்டாக ஒட்டிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பயப்படாதீங்க. நமக்கு அவுட்லைன் இருந்தால் போதும். உள்ளே நம்ம க்ரீமால் தான் டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ கேக்கோட அந்த லுக்கு மாறிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். இப்போ இந்த ஸ்டென்சிலை பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஸ்டென்சிலை பொறுமையாக நான் எடுத்துடுறேன். எனக்கும் க்ரீம் ஒட்டிட்டு வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல. இப்போ அடுத்தது சைடில் ரெயின்போ தீமில் நம்ம ஐசிங் பண்ணணும். நான் அதை ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். நீங்கள் இதை ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டென்சில் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த க்ரீமை பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு சைடில் இதே போல் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ சைடில் க்ரீம்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு சைடில் ஈவன் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைட்லலாம் இதே போல் ஈவன் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கிற எக்ஸஸான க்ரீமெல்லாம் பேலட் நைஃப் வச்சு ஈவன் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான டிப்ஸ் சொல்கிறேன். ஐசிங் பண்ணும்போது இப்போ சைட்லலாம் இதே போல் அன்ஈவனாக இருக்குல்ல, எனக்கு அதே போல் எல்லாருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாராலையும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ சைடில் அந்த மாதிரி கேக்லாம் நமக்கு தெரியுதுன்ட்டு மறுபடியும் இந்த மாதிரி ரெயின்போ கேக் பண்ணுறீங்கன்னா அதில் ஐசிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாகவே இருக்காது. கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு விட்டுருங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் எப்பயுமே டென்ஷன் ஆகாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. எல்லாத்துக்கும் நமக்கு பயம் வரும். ஸோ அது பயம் வேண்டாம். பயம் இருந்தாலே நம்மளால் எதுலேயுமே சக்ஸஸாக பண்ண முடியாது. கேக் ஆர்டர் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறமா கஸ்டமர்கிட்டேருந்து ரிவ்யூ வர வரைக்கும் கொஞ்சம் காமாக இருங்க. அவங்கள்ட்டேருந்து ப்ளஸ்ஸாக உங்களுக்கு ரிவ்யூ வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. அதே மைனஸாக ரிவ்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் அதை எப்படி வராமல் பார்த்துக்கலான்னு அதை யோசிங்க. எப்பயுமே நெகட்டிவாக வந்துருச்சுன்னா டோன்ட் வரி, ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ டாப்பில் ஒரு 2D நாசில் மாதிரி சின்ன நாசில் இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்கலான்னு பார்த்தேன். அது எனக்கு அன்ஈவனாக இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நியூட்ரல் கிளேஸ் ஜெல்லில் பிளாக் கலர் ஆட் பண்ணி அவுட்லைன் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக பண்ண முடியாது. நானும் ஒரு ஹோம் பேக்கர் தான். நான் பேக்கிங் கிளாஸ்லாம் போகலை. நிறைய வீடியோஸ் பார்த்து தான் நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஸ்டார்டிங்கில் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம அதுக்கு பதிலாக நம்ம அந்த கேக்கை ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு காட்டுங்க. எல்லாருக்கும் அது பிடிச்சிச்சின்னா அதில் ஒரு குறையும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. அவுட்லைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா 2D நாசிலே சின்ன டிப் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி மேலே டிசைன் கொடுத்துக்கிறேன். யூனிகார்னோட ஃபேஸ் மொத்தமும் ஒயிட்லேயும் அதோட ஹேர் எல்லாம் கலர் க்ரீமையும் யூஸ் பண்ணியும் டிசைன் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஃபுட் ஜெல் கலர் விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ண உடனேயும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. கலர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த க்ரீம் லைட்டாக மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே மிக்ஸ் பண்ண உடனேயே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க.
ரொம்ப நேரமும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்டோர் பண்ணால் போதும். ஏன்னா க்ரீமில் வந்து ஏர் பபிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் செட் பண்ணி உடனே நீங்கள் வந்து டெக்கரேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பிளாக் கலர் ஜெல் யூஸ் பண்ணி அவுட்லைன்லாம் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நானும் பொறுமையாக தான் ட்ரா பண்ணேன். அவங்களுக்கு வீடியோவில் வந்து ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். இது போல் அவுட்லைன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஹேண்டில் ஒரு ஷிவரிங் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். யூனிகார்ன் எல்லாமே இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற க்ரீம் எல்லாம் பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஸ்டார் நாசில் இருக்குல்ல பெரிய சைஸு, அதை யூஸ் பண்ணி சைடில் இதே போல் நம்ம பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யூனிகார்ன் ஃபேஸில் உள்ள ரெயின்போ தீமில் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.